பாய் விட்டு மட்டன் பிரியாணி சைடில் வெஜ் பிரியாணி. மஞ்சள், வத்தத்தூள், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பச்சை மிளகா, கேரட், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, புதினா, கொத்தமல்லி, சால்ட்டு, தயிர், இஞ்சி பூண்டு, பால், சோயாபீன்ஸு எல்லாம் ஊற வச்சுருக்கோம். அதே மாதிரி அரிசியை ஊற வச்சுருக்கோம். சியானாஸ் கோகோனட் ஆயில் தரமான குவாலிட்டியில் நியாயமான ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். முதல் ஆர்டர் பண்ணுற ஃபஸ்ட்டு 100 பேருக்கு 10% டிஸ்கவுண்ட். மேலே இருக்க நம்பருக்கு உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஆஃப் வைக்கிறேன். வெங்காயம் நல்லா முறிவிச்சுல முதல்ல ஏலக்காய் போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டாச்சா? என்னது? பாதாம். இது கேஷ்யூ நட். சரி சப்பா, என்னதான் செய்ய போற? வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு கேஷ்யூ நட்டு, இஞ்சி பூண்டு விழுதா? எவ்வளோ ஸ்பூன் போடுவேன்? எவ்வளோ அரிசிக்கு? 3/4 கிலோ அரிசிக்கு 3 ஸ்பூன். தக்காளியா? எத்தனை தக்காளி கட் பண்ண? 4 தக்காளி. 4 தக்காளி. அப்புறம் வெங்காயம் எத்தனை வெங்காயம்? 6 வெங்காயம். 6 வெங்காயம், 4 தக்காளி, 3/4 கிலோ அரிசி. ஸோ இந்த ரேஷியோவில் போட்டால் சூப்பராக பிரியாணி வரும். எல்லா வெஜிடபிளையும், பச்சை மிளகாய், கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறியா? என்ன ஆட் பண்ற? புதினா, கொத்தமல்லியா? சரி, புதினா கொத்தமல்லி எத்தனை கட்டு வேணும்? 3/4 கிலோ. 1/2 கிலோ கட்டு. 1/2 கட்டு போடுமா? ஒரு கப்பு தயிரா? சரி, பால் எதுக்கு எடுத்து வச்சுக்க? பிரியாணிக்கா? பால் பிரியாணி ஊற்றுவாங்களா? சால்ட்டு தேவையான அளவு. சால்ட்டு வந்து இந்த குழம்புல கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போதான் அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும். இது என்ன? சில்லி பவுடரா? ரெட் சில்லி பவுடரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 4 குட்டியோண்டு ஸ்பூன்ல 4 ஸ்பூன் போட்டிருக்கான். அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு எடுத்துக்கோங்க. அவிச்சு எடுத்துக்கலாம். இந்த சைடில் சோயா வந்து அவிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அவிஞ்ச பிறகு இந்த மாதிரி நல்லா வெந்துடும். வெந்து வடித்து எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் எவ்வளோ போடுறேன்? மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். வடிச்சு எடுத்த சோயாபீன்ஸை இப்போ இதில் ஆட் பண்ண போறியா?
சூப்பராக இருக்குப்பா பார்க்கவே. சாப்பிட எப்படி இருக்குமோ தெரில. எப்படி நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஃபைனல் டச் பார்க்கலாம் அது எப்படி இருக்கு. காய்கறி, சோயாபீன்ஸ் எல்லாமே. சிக்கன் மட்டன் அதெல்லாம் சாப்பிடாதவங்க வந்து இந்த மாதிரி சோயாபீன்ஸ் வச்சு இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, பரட்டுன்னு பரட்டி எடுத்துக்கணும். மூடி இல்லாமல் கொஞ்ச நேரம் வேகட்டும் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ அப்படியே ஸ்லோவில் போட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்து அப்புறம் பார்ப்போம். அரிசியை போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ சோயாபீன்ஸு, அந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு இதெல்லாம் வெந்திருக்குமா? சூப்பராக இருந்துருக்கு. டேஸ்ட் பார்க்க போறியா? எப்படி இருக்கு? உப்பு கொஞ்சம் சுல்லுன்னு போடணுமா? கொஞ்சம் சுல்லுன்னு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சுல்லுன்னு இருந்தால் தான் அரிசிக்கு அந்த உப்பெல்லாம் வரும். ஓகே, சுல்லுன்னு உப்பு போட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, போட்டாச்சு. இப்போ என்ன அரிசியை போடுறியா? இது வெறும் ஊற வச்ச அரிசி தானே? ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிட போகிறோமா? இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணோம்னா க்ளோஸ் பண்ணிட்டியா? இப்போ கல் ஏற்ற போகிறோமா இதுக்கு மேலே? உரலா? ஓகே, கொஞ்சம் க்ளோஸ் ஆகட்டும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. கரெக்டாக 15 நிமிஷம் கழிச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கீழே போட்டுருவேன். போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பிரியாணி எப்படி ஆகுதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து கல் போட்டாச்சு கீழே. பிரியாணியா? வெஜிடேபிள் பிரியாணி. சும்மா சூப்பராக இருக்குல்ல பிரியாணி.